மக்களே, இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ரொம்பயுமே ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலியில, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில இந்த 2 ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரே பிளாட்ஃபார்மில 2 வண்டி நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ, நீங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ திருநெல்வேலியில பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா, ஆ த செங்கோட்டை திருநெல்வேலி, அதாவது திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை வர வண்டியும், அதே பார்த்தீங்கன்னா, இன்னொரு இதில பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வண்டியோ, இல்லை திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற வண்டியோ, ஸோ இது 2யும் பார்த்தீங்கன்னா, ஒரே பிளாட்ஃபார்மில நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதே மாரி தான் மதுரையிலயும் இஷ்யூ நடக்குது மக்களே. ஸோ இதனால என்ன என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வண்டியில ஏறுறது அப்படின்ற குழப்பங்கள் வந்து நம்ம பயணிகளுக்கு நடுவுல வந்து இருக்குது. ஸோ இதை இன்னுமே ரெக்டிஃபை பண்ணவே இல்ல. மேபி பிளாட்ஃபார்ம் இஷ்யூனால இருக்கலாம். ஆனா இந்த பிளாட்ஃபார்ம் இஷ்யூ எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் சின்ன வயசுலயே பார்த்துருக்கேன் நானு. இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கிறத. ஸோ இப்ப தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரைஸ் பண்ணியிருக்காங்க. பயணியர் சங்கத்திலருந்து. அ இனிமேல் தான் அது ரயில்வேக்கும் ரெக்வெஸ்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து இத ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாரி எதனா பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே.